Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு உலகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் முக்கியமான செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே உலக போலீஸ்காரன் என அழைக்கப்படும் அமெரிக்கா உலகத்தில் உள்ள சகல அமைதிகளையும் கெடுப்பது போலவே சர்வதேசம் எங்கும் பல விமர்சனங்கள் காணப்படுகிறது. காசா, சூடான், உக்ரைன், ரஷ்யா போன்ற சகல நாடுகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளின் ஒரு பின்னணி அல்லது ஒரு காரணி என்று சொல்லலாம். அது அமெரிக்காவாகத்தான் இருக்கின்றது. இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு மிக அருகாமையில் உள்ள, அதாவது வட அமெரிக்காவுக்கு தெற்கில் உள்ள மிக அருகாமையில் பக்கத்து வீடு, பக்கத்து நாடு வெனிசுலா. இந்த வெனிசுலாவை நீண்ட காலம் கைப்பற்ற வேண்டும். காரணம், அந்த எண்ணெயுடைய வாசம் அந்த அமெரிக்கர்களை ஈர்த்தெடுக்கிறது. உலகத்தில் எங்கெல்லாம் எண்ணெய் இருக்குதோ அந்த நாடுகள்லாம் அடிச்சு கைப்பற்றணும்னு சொல்லி ரொம்ப ஆசையில திரிறவன் தான் இந்த அமெரிக்காக்காரன். இன்றைக்கு மத்திய கிழக்கை கைப்பற்றி வச்சுக்கிறான்னு சொன்னா அதுல ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, எண்ணெய் வளத்தை கைப்பற்றுதல். அடுத்தது, இஸ்லாமிய எழுச்சி ஒன்று ஏற்பட்டக்கூடாது. இந்த ரெண்டு நோக்கத்துக்காகத்தான் இன்று மத்திய கிழக்கெல்லாம் ஆக்கிரமிக்கப்படுவது. இது ரெண்டிலையும் பிரதானமாக பார்க்கப்படுற விஷயம் காசி, பணம், அதாவது பொருளாதாரம், எண்ணெய் வளம். இதனை கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த அமெரிக்கா படாத பாடுபட்டு வராங்க. இந்த வகையில் உங்களுக்கு தெரியும், தென் அமெரிக்காவில் வெனிசுலாவோடு கடுமையான இரடல், முட்டி மோதலை இந்த டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சு கொண்டே இருக்கிறார். பல்வேறு காரணங்களை டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா மீது சோடிச்சு கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு காரணம் தான், இந்த வெனிசுலா உலகத்திலேயே மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தும் நாடு. அந்த நாடு மாத்திரமில்ல, அந்த நாட்டு ஜனாதிபதி மதுரோவே உலகத்தில மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் காரணம் என்று சொல்லி உலகம் முழுக்க முதல்ல கதை ஏற்படுத்தி போட்டு அந்த நாட்டை சுத்தி வர பல்வேறு படகுகளை மிக ரவுடித்தனமாக இன்று வெனிசுலாவுக்கு அருகாமல் இருக்கிற இந்த கரிபியன் கடல் பகுதியில் இருந்து கொண்டு கப்பல்களை அழித்து வர வேலையை இந்த அமெரிக்கா செய்து. இது மாத்திரமில்லாம உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு நாட்டுடைய வான்பரப்பை இன்னொரு நாடு மூட முடியாது. சென்ற வாரம் அமெரிக்கா அறிவிக்குது, நாங்க வெனிசுலாவோட வான்பரப்பை மூடிட்டோம். இதுக்கு பிறகு வான்பரப்பால கூட எந்த நாட்டு விமானமும் வெனிசுலாவுக்கு போகக்கூடாது அல்லது வெனிசுலாவுல போய் தரையிறங்க கூடாது. நாங்க அந்த வான்பரப்பை மூடிவிட்டோம், போனா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அராஜகமான ஒரு அறிவிப்பை செய்து உலகத்தை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கின சம்பவம் நடந்தது. இவ்வாறு தொடர்ந்து வெனிசுலாவோடு நாளுக்கு நாள் அமெரிக்கா இரடிக்கொண்டே வருவதுங்கிறது வெனிசுலாவுக்கு விளங்கிட்டு, வெனிசுலா ஜனாதிபதி மதுரோ என்ன செய்றார், நாட்டில் உள்ள ராணுவம் 35 லட்சம் பேர் இருந்தாலும் அது போதாதுன்னு சொல்லி நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ராணுவ பயிற்சிக்கு வரும்படி அழைக்கும் போது முதல் நாளே பல கோடி மக்கள் ராணுவ பயிற்சிக்கு வந்தார்கள். இந்த வகையில் நாடு பூராவும் பயிற்சி முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஆங்காங்கே பொதுமக்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்கப்படுகிறது. இதை வெனிசுலா ஜனாதிபதி மிக பெருமையாக பேசியிருந்ததும் நாங்கள் இதற்கு முன்னுள்ள பதிவுகளில் குறிப்பிட்டிருந்தோம். என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் அவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்க. மற்ற நாடு நம்ம நாடு ஆக்கிரமிக்க வர போறான், நம்ம நாட்டில் இருக்கிற ராணுவம் போதாது, செத்து போயாவது இந்த நாடை காப்பாற்றணும் என்று சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் ராணுவத்தில் சேர்றதுக்கு மிக தயாரான நிலையில் இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த வெனிசுலா ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஈரானுக்கு போயிருந்தார். ஈரான் ஆன்மீக தலைவர் பல்வேறு ரகசியமான விடயங்களையும் பேசியிருப்பதாக, யாரோடு, இந்த வெனிசுலா ஜனாதிபதியோடு பேசியிருப்பதாக தகவல்கள் வந்தது. இது சம்பந்தமான வெளியே என்ன பேசினார் என்று வரவில்லை. இதேவேளை சீனாவோடும் நெருங்கிய தொடர்புகளை இந்த வெனிசுலா வைத்துள்ளது. உலகத்தில் அதிக பெட்ரோல் உற்பத்தி செய்கிற நாடு வெனிசுலா. இந்த வகையில் சீனா அதிக பணம் செலவழித்து இந்த வெனிசுலாவில் இருக்கிற பெட்ரோல் கம்பெனிகளுக்கு முதலீடு செஞ்சிக்குது. அங்க இருக்கிற பெட்ரோல் கம்பெனியில் அதிகமானவை சீனாவுடைய முதலீடு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் சீனாக்காரன் வெனிசுலாவுக்கு வாரது தவிர்க்க முடியாத விஷயம். அதேவேளை ஈரானுடைய பல சரக்கு கப்பல்கள் இந்த அமெரிக்காவுடைய தடை, வான்பரப்பு தடை வருவதற்கு முன்பதாக ஏதோ பொருட்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு இறக்கியது. இது சம்பந்தமாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டது, அநேகமாக ஈரான் வெனிசுலாவுக்கு தொகை கணக்கான ஆயுதங்களை வழங்குவது போலத்தான் தென்படுகிறது என்று ஒரு யூக கருத்தினை குறிப்பிட்டிருந்தது. ஈரான், சீனா எப்படி நெருக்கம் வைத்துள்ளார்களோ அது போன்றே ரஷ்யாவும் வெனிசுலாவோடு மிக நெருக்கமான தொடர்புகளை பேணி வருகிறது. அதுவும் இந்த அமெரிக்கா வெனிசுலாவோடு எரட ஆரம்பித்த பிறகு ரஷ்யா அதிகமான தொடர்புகளை வெனிசுலாவோடு ஏற்படுத்தி வருகிறது. இந்த வகையிலே இந்த அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான பதட்டம் தற்போது மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் போது சீனாவும் ரஷ்யாவும் ஒரு வெனிசுலா விடயத்தில் காலை பின்னோக்கி வைத்ததாகவும் செய்திகள் வெளிவருகிறது. அதாவது ராணுவ ஆலோசனைகள், ராணுவ உதவிகள் தர தயார், நேரடியாக அந்த இடத்திலிருந்து வெனிசுலாவுக்காக அமெரிக்காவை எதிர்த்து சீனாவும் ரஷ்யாவும் நேருக்கு நேராக போராடாது என்ற ஒரு செய்தி வெனிசுலாவுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த காசா விடயத்திலே இன்று தனித்து ஹமாஸ் தான் போராடுகிறார்கள். ஆனால் இந்த ஹமாஸுக்கு, ஹிஸ்புல்லாக்களுக்கு, ஹூதிகளுக்கு உதவிகள், தந்திரோபாய யுக்திகளை இந்த ஈரான் செய்து வருகிறது. அதுபோல சீனாவும் செய்து வருகிறது. ஏன், ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகளும் செய்து வருகிறது. ஆனால் நேரடியாக காசாவை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்திலே எந்த நாடுகளும் முன்வரவில்லை. அதுபோல இந்த வெனிசுலாவின் நிலைமையும் தற்போது கடைசி நேரத்தில் இப்படியானது என்ற ஒரு செய்தி உலகத்தில் வேகமாக பரவி வருகின்றது. அந்த செய்தி இப்போதும் காண கிடைத்தது. சரி, இந்த சம்பவங்களின் பின்னணியாக தற்போது வெனிசுலாவில் ஒரு பதட்டமான ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இன்னும் சில மணித்தியாலங்கள் அல்லது இன்னும் ஒரு சில நாட்களில் அமெரிக்கா முதல் கட்டமாக வெனிசுலாவில் விமான குண்டுமலை காசாவில் போல நிகழ்த்த போவதற்கான சகல அறிகுறிகளும், செயற்பாடுகள், முன்னேற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டதாக தற்போது அரபிய ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ்ல குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றது. இந்த வகையில் அரபிய செய்தி
சேவைக்கு அமெரிக்கா வாஷிங்டன்ல இருந்து அப்துல் ரஹ்மான் அல் ஃபர்தீஸ் என்பவர் வழங்கிய முக்கியமான தகவல்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த வகையிலே இந்த கரிபியன் கடல் பகுதி, அதாவது கியூபா, மேற்கிந்திய தீவுகள், அதாவது தெரியுமே கிரிக்கெட் டீம் உள்ளது, அதாவது வெஸ்ட் இண்டீஸ் இருக்கின்ற பகுதிகள் கரிபியன் கடல் பகுதின்னு சொல்லுவோம். இந்த கரிபியன் கடல் பகுதியிலே இந்த கடந்த கால தசாப்தங்களில் இல்லாத அளவு மிகப்பெரிய ராணுவ குவிப்பு, அமெரிக்க ராணுவ படை தற்போது குவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கப்படுத்துகிறார். சுமார் 8 போர் விமான கப்பல்கள் அந்த பகுதியில் தற்போது சென்றுள்ளது. இந்த கப்பல்களில் மிக பெரிய அமெரிக்காவுடைய விமான தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த போர் கப்பலும் தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களில் அநேகமானது ஒரு வாரத்துக்கு மேலாக நிலைநிறுத்தப்பட்டிருந்தது என்று தெரிவிக்கும் அவர், இந்த அனைத்து நடவடிக்கைகளும் மிக விரைவில் ராணுவ தாக்குதல் நடத்துவதற்கான செயற்பாடுகள் அறிகுறிகள் தெளிவாக தெரிகின்றது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த வகையிலே வெனிசுலா நோக்கி நடத்தப்பட உள்ள இந்த தாக்குதல் அமெரிக்காவுடைய தெற்கு கட்டுப்பாட்டு அமைப்பின் இராணுவ கூட்டணியே இந்த வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தலாம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது தெற்கு கட்டுப்பாட்டு அமைப்பு தான் தற்போது அமெரிக்காவில் தெற்கில் இருக்கிற வெனிசுலாவுக்கு சென்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கதான் இந்த வெனிசுலா. ஆகவே இந்த வெனிசுலாவை இப்ப தீர்த்து கட்டுங்க, இல்லாட்டி கொத்துரொட்டி போடுங்க, சிதறடிச்சிங்க என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது என்ற மாதிரி இவருடைய பேச்சு உள்ளது. இவருடைய பேச்சிலிருந்து நம்ம புரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அமெரிக்காவில் பகுதி பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. வடக்கு கட்டுப்பாடு, கிழக்கு கட்டுப்பாடு, தெற்கு கட்டுப்பாடு, மேற்கு, மத்தின்னு சொல்லி பல ராணுவ பிரிவுகள் இருக்குது. உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கு போக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கிற ராணுவங்களை இந்த மாதிரி வேட்டைகளுக்கு அனுப்புறாங்கிறது புரியுது. இந்த வகையில் அமெரிக்காவுடைய தெற்கு ராணுவ கட்டுப்பாடு அமைப்பு தெற்கில் உள்ள வெனிசுலாவுக்கு போய்க்குது. அது மாத்திரமே இல்லாம இந்த கரிபியன் கடல்ல இன்று ஒரு சில படகுகள் வெனிசுலாவுக்கு போனதை அடுத்து அந்த படகுகள் ட்ரக்ஸ் கொண்டு போறாங்கன்னு சொல்லி அந்த படகுகளை தாக்கி அளித்த காட்சியும் தற்போது வெளியிடப்படுவது. இது ஒரு சின்ன படகு, இதுல 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரும் வெனிசுலா வாசிகள் என்று சொல்லப்படுவது. இவங்க அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த செயற்பாடுகள் எல்லாம் வாங்கடா சண்டைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அமெரிக்கா மிக தீவிரமாக நடந்து கொள்கிறான். ஆப்பிரிக்கா முழுவதும் இவங்களோட ஆக்கிரமிப்பு, அதில் தான் அண்மையில சூடான்ல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினாங்க. மத்திய கிழக்கு, காசா உட்பட சகல நாடுகளையும் தனக்கில் ஈக்கணும்னு சொல்லி அவனோட கெடிப்புடி காணப்படுவது. இது அல்லாம ரஷ்யாவுக்கு தலையீடியை கொடுத்திருக்கிறான். இன்னும் கொடுக்காம இருக்கிற பகுதின்னு சொன்னா அந்த சீனா, வடகொரியா கடையில தான் இவனோட அதிக ஊடுருவல் இல்லாம இருக்குது. இந்த வகையில் இந்த சீனாவுக்கு ஒரு தலையீடியை கொடுக்கறதுக்காக தான் இந்த தாய்வானுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். தாய்வான் விஷயத்துல போய் இந்த அமெரிக்கா தலையிட்டு கொண்டிருக்கிறான். இது சீனாவுக்கு ஒரு சிக்கலாக. இதற்கு பிறகு மிச்சம் இருந்த ஒரே ஒரு கண்டம், பிரச்சனையே இல்லாம ஒரே ஒரு கண்டம் இந்த லத்தீன் அமெரிக்கான்னு சொல்ற தென் அமெரிக்கா கண்டம் தான். அதாவது ஐரோப்பால ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை, ஆசியாவுல காசா மற்றும் லெபனான், சிரியா போன்ற நாடுகள் எல்லாம் பிரச்சனை, ஆப்பிரிக்கால பல பிரச்சனை. அதில் குறிப்பாக வெளிப்படையாக பேசுறோமா சூடான், பல்வேறு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு இன்றும் கடும் பிரச்சனை. ஆஸ்திரேலியால முஸ்லிம்களை கையெடுத்து முஸ்லிம்களோட கண்ணுக்குள்ளேயே குத்துன சம்பவம் மிக அழகாக மொசாட் தான் செஞ்சிக்கணும் என்கிற ஒரு செய்திகளும் பரவுது. எது எப்படியோ அங்கும் ஒரு தீவிரவாதம் தலை தூக்குது. இந்த வகையில ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற எல்லா கண்டங்களையும் பதட்டங்களை உருவாக்கி தற்போது மிச்சமுள்ள 2 கண்டம் தான் உள்ளது. அதுவும் அண்டார்டிகா கண்டம், அடுத்தது தென் அமெரிக்கா, அதாவது லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லுவோம். அந்த கண்டம் 2 தான் மிச்சம் உள்ளது. இதுல அண்டார்டிகாவில் பிரச்சனை ஏற்படுத்த மாட்டான், ஏன்னு சொன்னா அண்டார்டிகாவில் மனிதர்கள் இல்லை. ஆகவே தற்போது இப்ப தென் அமெரிக்காவில் தான் வெனிசுலாவை மையப்படுத்தி பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. இந்த அனைத்து பிரச்சனைக்கும் மொத்த காரணம் யாரு அல்லது பின்னணி யாருன்னு பார்த்தால் இந்த உலக போலீஸ்காரன் தான். இந்த உலக போலீஸ்காரனுக்கு பின்னால இவனுடைய கடிநாய் இஸ்ரேல் இருக்குது. அண்மைய தகவல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெனிசுலாவுக்குள்ள மொசாட் உள்ளால இறங்கி வெனிசுலாவுக்குள்ள ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பதட்டமான காரியங்களை உண்டு பண்றது, சதி திட்டங்களை செய்யறது இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்கிறாங்களோ தெரியல, ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்கிற தகவல் எல்லாம் அண்மையில ஊடகங்கள்ல கேட்க கிடைச்சது. இந்த வகையில சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் வெனிசுலா உலகத்துல அதிக பெட்ரோல் உற்பத்தி செய்யற நாடு. அது மாத்திரம் இல்லாம இந்த தென் அமெரிக்காவிலேயே அதிக தங்கங்களை கையிருப்புல வச்சு கொண்டிருக்கிற நாடு. இது 2 தான் இப்ப அமெரிக்காவுக்கு பிரச்சனை. அதுக்கு அடுத்த பிரச்சனை தான் வெனிசுலாவில் காணப்படுற மக்களுக்கான, இலங்கை போன்ற மக்களுக்கான ஒரு ஆட்சி, சோசியலிச ஆட்சி. இதெல்லாம் அவனுக்கு அமெரிக்காவுக்கு கண்ணுல குத்துது. இந்த வகையில டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார், நாங்க வெனிசுலால இருக்கிற எண்ணெய் வளத்தை திருடையில, வெனிசுலா தான் அமெரிக்காட எண்ணெய் எல்லாம் திருடிக்குது. ஆகவே இப்போது இந்த எண்ணெய் வளங்களை, சக்தி வளங்களை மீண்டும் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்போகிறோம், அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அமெரிக்கா ஜனாதிபதி கூறியதாக இன்று இந்த அரேபிய செய்தி வாசிப்பாளர் தெரிவிக்கின்றார். வெனிசுலாவுடைய அனைத்து எண்ணெய் வளங்களும் எரிசக்தி வளங்களும் முற்று முழுதாக அமெரிக்காவினால் முற்றுகையிடப்பட உள்ளது. இதனை தடுக்க உலகத்தில் எந்த நாடும் வர முடியாது, அந்த முற்றுகையை உடைக்கவும் முடியாது என்று சொல்லி ஒரு கராரான அறிவித்தல் ஒன்று இந்த டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இதோட அமெரிக்க ஜனாதிபதி பட்டலியாம் தெளிவா சொல்றாராம், யாருக்கு? ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும். நாங்க வெனிசுலாவுக்கு செய்ய போற முற்றுகையை மீறி இந்த ரஷ்யாவோ சீனாவோ இதை ஒருபோதும் உடைக்க கூடாது என்று சொல்லி தெளிவாக எச்சரித்துள்ளதாக இவர் குறிப்பிடுகிறார். இந்த நேரத்தில் இதை செனட்ல அனுமதி எடுக்காம இன்னொரு நாட்டின் மீது யுத்தம் செய்வது அமெரிக்காவில் சட்டவிரோதமானது. இந்த வகையில இந்த வெனிசுலா பற்றிய சில விஷயங்களை செனட்
செனட்ல வந்து சொல்லி சொல்லாம விளங்காம மார்க்கோ ரூபியோ உளறிட்டு போனார்னு சொல்லி செனட்ல உள்ளவங்க ஊடகங்களுக்கு தெரிவித்தாங்க. அதாவது அவர் பேசினது ஒண்ணு விளங்கல, ஆனா வெனிசுலாவுக்கு என்னமோ செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் புரிஞ்சுது, ஆனால் தெளிவில்லை அவர் பேசினது சொல்லி அமெரிக்கால உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் சபை வெளியுறவு குழுவின் மூத்த ஜனநாயக உறுப்பினரான மார்ஜரி மிக்ஸ் குறிப்பிடுகிறார், மார்க்கோ ரூபியோ வெனிசுலா பற்றி சொன்ன விஷயம் எங்கள் எவருக்கும் தெளிவில்லை, அது சம்பந்தமாக தெளிவாக எங்களுக்கு தரப்படவும் இல்லை. ஜனாதிபதிக்கு போர் நடத்த அல்லது தாக்குதல் நடத்த எங்களால் எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று இந்த மூத்த ஜனநாயக உறுப்பினர் மார்ஜரி மிக்ஸ் குறிப்பிட்டதாக இவர் செய்தியில் குறிப்பிடுகிறார். இறுதியாக இந்த அப்துல் ரஹ்மான் அல் பர்தீசி குறிப்பிடும் போது வெனிசுலாவுக்கு எதிரான அமெரிக்காவுடைய விமான தாக்குதல் மிகவும் அருகில் வந்துவிட்டது, ஒரு சில மணி நேரங்களில் அல்லது ஒரு சில நாட்களில் இவர்கள் இதை ஆரம்பிக்க போகிறார்கள் என்று அரேபிய டிவிக்கு விளக்கம் அளிக்கின்றார். இந்த செய்தியை பார்க்கும் போது புரிகிறது, இன்னொரு இரத்த களரி இரத்த வாடையை இந்த அமெரிக்கா விரும்புகிறது. சொல்லுவாங்க சில போது மரங்குத்தி என்ன செய்யணும்னு சொன்னா எல்லா இடத்திலையும் போய் கொத்தி கொண்டு, அதாவது கடினமான இடங்கள் எல்லாம் ஓட்டை போட்டு வெற்றி கண்டு வருமாம். இறுதியில் ஒரு பலவீனமான மரமான வாழை மரத்தில் கொத்தி மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமையும் ஏற்படுமாம். இங்கே வெனிசுலா என்கிற நாடு வாழை மரமா அல்லது கருங்காலியா என்பது போர் ஆரம்பித்ததுடன் புரியும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் என்று சொன்னா இவ்வளவு துணிச்சலா இந்த போர் கப்பல்களை கொண்டு போய் வெனிசுலாவுக்கிட்ட நிப்பாட்டி வெனிசுலாவில் இருந்து வெளியே வர உள்ளால போற கப்பல்களை அழிக்கிறது, வெனிசுலாட வான்பரப்பை மூடுறது, இதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் சொன்னா நிச்சயமாக இந்த வெனிசுலா ஆயுத ரீதியில பலவீனமான நாடு. இந்த மாதிரி நாடுகள்கிட்ட போய் தான் இவர்கள் இந்த மாதிரி கெத்த காட்டுவானுங்க. மாறாக வடகொரியாட அல்லது சீனாவோட அல்லது ஈரானோட கப்பலை அடிக்கிறது, நொறுக்கிறது, கடத்திட்டு போறது, வான்பரப்பை மூடுறது, இதெல்லாம் இந்த அமெரிக்காவுக்கு செய்ய இயலுமா, செய்வானா? அப்படி செஞ்சா என்ன நடக்குங்கிறது அவர்களுக்கு தெரியும். வெனிசுலா மிஸ்டேக் விட்ட ஒரே ஒருவரிடம் இங்க தங்களது ஆயுத பலத்தை அவர்கள் விரிவுபடுத்தாமல் போனதுதான் காரணம். இதேவேளை வெனிசுலாவுக்கு அருகாமையில் கொலம்பியா, உங்களுக்கு தெரியும் கொலம்பியாவில் உள்ள ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபை மீட்டிங் வந்து வீதியோரங்கள் எல்லாம் திரிந்து காசாவுக்கான ஆதரவு கோரி இந்த டொனால்ட் ட்ரம்புடைய சொல்லை நீங்க கேட்காதீங்க என்று சொல்லி அங்குள்ள ராணுவத்துக்கு சொல்லி இப்படி பல்வேறு அமெரிக்காட அட்டகாசங்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார். உடனே விசாவை கேன்சல் பண்ணி அவரை நாட்டை விட்டு வெளியேற்றின சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நாடு இந்த வெனிசுலாவுக்கு அருகாமையில் தான் இருக்கிறது, அதாவது கொலம்பியா. ஆகவே இங்கு போர் ஆரம்பிக்கப்பட்டவுடன் என்னென்னமெல்லாம் நடக்கப் போகிறது என்பதுதான் செய்திகளிலிருந்து நமக்கு புரியக்கூடியதாக உள்ளது. சரி சகோதரர்களை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று.